அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 75. இன்னைக்கு நான் கொஞ்சம் குஷியா இருக்கேன். ஏன் குஷினா, நாளைக்கு ஆபீஸ் லீவு. 6 மாசமா வீட்டுல சும்மா தானடா இருந்த, அப்ப இல்லாதது நாளைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். ஆனா ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போதோ, காலேஜ் போயிட்டு இருக்கும் போதோ, ஏன் இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது கூட மனசு அந்த லீவு எப்போ வரும் தான் ஏங்குது. அதுவும் லீவு சனி ஞாயிறுனா, சனி ஞாயிறு சந்தோஷமா இருக்க மாட்டோம். அந்த வெள்ளிக்கிழமை தான் நாளைக்கு லீவு அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியா இருப்போம். இது எனக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் இருக்கும் தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஃபீல் குட்டா இருந்தா இப்ப கதைக்கு வரேன். நாளைக்கு சனிக்கிழமை ஆபீஸ் உண்டுட்டானுங்க. எனக்கு அழுகையா வருது மக்களே. விடுங்க, அதை பத்தி எதுக்கு பேசிட்டு. நேற்றுக்கு வீடியோல வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தா மன்னிச்சுக்கோன்னு சொல்லியிருந்தேன். பாருங்க மக்களே, எங்க உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு. அதுல இந்த மழை வேற சரியான அடின்னு அடிச்சிட்டான். அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டுல அரிசி எல்லாம் காலி ஆயிட்டு அதெல்லாம் சேட்டை கடைக்கு போய் ஸ்டாக் ஏத்திட்டு நம்ம ஆளு பைல்வானு ஜிம்முக்கு போக பிக்கப் பண்ண லேட் ஆயிட்டு அந்த கேப்ல நாளைக்கு பீட்ரூட் எல்லாம் ஒழிச்சிட்டு இருந்தேன். அப்படியே பைல்வானும் வந்துட்டான், ஜிம்முக்கும் போயாச்சு. இந்த ஜிம்ல ஸ்ட்ரெச்சிங் பண்ணதுக்குலாம் நவீன மிஷின் இருக்கு. இதை பார்த்தாச்சு நம்ம பைல்வான் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவான்னு பார்த்தா அவன் வந்தவன வேட்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளோட ஒர்க் அவுட் பண்ணுமே, அடி இடி புடிதான், பேச்சே கிடையாது, வீச்சு தான். அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவான். அப்படியே ஒர்க் அவுட் எல்லாம் முடிஞ்சு பம்ப வருங்க, எப்படி நல்லா இருக்கா? என்னடா உன் உடம்பு பார்த்து நீயே மூடாவறியா? அது அப்படி இல்ல மக்களே, செல்ஃப் லவ், சுய இன்பம். வாய் இன்னைக்கு ரொம்ப டிராபிக் ஜாமா இருக்கு. நான் இதுக்கு மேல பேசினா வேலைக்கு ஆகாது. வரட்டா, ஒழுக்க முக்கியம் மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு படுக்க போயிட்டேன். அவ்வளவுதான் மக்களே. வீடியோ பாக்குறது சரிதான், ஃபாலோ பண்ணிட்டு வாருங்க சரியா? சொல்லல இல்ல, பாக்க சொல்லல, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லல. இவன் அநியாயம் தாங்க முடியல மக்களே. தயவு செய்து இந்த ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க.